பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷர் இரட்சிக்கப்படுவர், பயப்படாதே. எசேக்கியேல் 9:4. கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரமெங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். தேவன் தமக்கென்றும் தம்முடைய ஆலயத்திற்கென்றும் எருசலேமை தெரிந்து கொண்டார். அப்படிப்பட்ட பரிசுத்த நகரமாக விளங்க வேண்டிய எருசலேம் இப்போது அருவருப்புகள் நிறைந்த ஒரு நகரமாகிவிட்டது. சொல்லப்போனால் நரகமாகிவிட்டது. காரணம் பாவம். எருசலேம் என்பது பூமியில் இருப்பதனால் அதற்குள் பாவத்தை கொண்டு வர சாத்தானால் முடியும். 2 பேர் மட்டுமே இருந்த ஏதேன் தோட்டத்திற்குள்ளேயே பிசாசினால் பாவத்தை கொண்டு வந்து மனித வாழ்வை சீரழிக்க முடியுமானால் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வாழும் எருசலேம் பட்டணத்திற்குள் பாவத்தை விதைத்து அதை சீரழிக்க பிசாசினால் முடியும். எப்போது பாவம் பெருகி ஜனங்கள் பெருமூச்சு விட்டழுகிற சூழ்நிலை வருகிறதோ அப்போது கர்த்தர் இறங்கி வந்து அதற்கு ஒரு தீர்ப்பு எழுதுகிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் எருசலேம் காணப்பட்டது. ஒரு பக்கம் அருவருப்பு, மற்றொரு பக்கம் இதை கண்டு கண்ணீர் விட்டு அழுகிற தேவனுடைய பிள்ளைகள். இந்த சந்தர்ப்பத்தில் தேவனால் வானத்திலிருந்து அக்னியை இறக்கி ஒட்டுமொத்த எருசலேமையும் அழித்து போட முடியும். ஆனால் இந்த அருவருப்புகளில் நின்று விலகி அந்த அருவருப்புகளுக்கு எதிராக பெருமூச்சு விட்டு அழுகிற ஒரு கூட்ட ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் உண்டு. அவர்களை காப்பாற்ற வேண்டுமே. அதற்காகத்தான் தேவன் அவர்களுடைய நெற்றிகளில் அடையாளம் போட்டு அவர்களை ரட்சித்து காப்பாற்ற திட்டமிடுகிறார். அடையாளம் போடப்படாதவர்களின் நிலைமை மிகவும் மோசமானது. அவர்கள் பட்டயத்திற்கு இரையாக போகிறார்கள். இப்போதும் நாம் இந்த நிலையில்தான் இருக்கிறோம். நம்மை சுற்றிலும் ஏராளமான அருவருப்புகள் காணப்படுகின்றன. நம்மில் யாரெல்லாம் இந்த அருவருப்புகள் நீங்கும்படியாக பெருமூச்சு விட்டு தேவ சமூகத்தில் கதறி அழுகிறோமோ அவர்களெல்லாம் மீட்கப்படுவோம். நம்மால் அந்த அருவருப்புகளை அழிக்க முடியாவிட்டாலும் அதற்காக பெருமூச்சு விடுகிறோமே, அதுவே பரலோகத்திற்கு பெரிதான அடையாளமாக இருக்கிறது. எல்லா அருவருப்புகளையும் பரலோகத்தால் சங்கரிக்க முடியும். உங்களை சுற்றிலும் காணப்படுகிற அருவருப்புகளுக்காக பெருமூச்சு விடுகிற ஒரு தேவ பிள்ளையாக இருக்கிறீர்களா? பயப்படாதிருங்கள். தேவன் நிச்சயமாகவே தமது கிரியையை நடப்பிப்பார். அருவருப்புகள் அனைத்தையும் சங்கரித்து அகற்றி போடுவார். பயப்படாதிருங்கள். ஆமென்.